இந்த பதிவு சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் ராசிக்கு இந்த பலன் 50%ம், லக்னத்தின் ஆரம்ப முனை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் 100%ம் செல்லுபடி ஆகும். உத்திரம் நட்சத்திரம்னால சூரியன் வீட்டில் சூரிய பகவானின் நட்சத்திரம், ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். ஐயப்பன்னா சாதாரணமான ஒரு கடவுள், அவரு ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் நீங்க தாங்க. ஜெய் ஸ்ரீராம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது. குறிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு இது. சிம்ம ராசியில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் அதுக்கு உண்டான தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதில் பிறந்தவங்க அதை போய் பாருங்கள். பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துக்கு உண்டான பதிவு தனியாக இருக்குது. இந்த பதிவு சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் ராசிக்கு இந்த பலன் 50%ம், லக்னத்தின் ஆரம்ப முனை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் 100%ம் செல்லுபடி ஆகும். சரிங்களா? லக்னமே தெரியலங்க, என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸிங்க. உங்கள் ஜாதக புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இல்லையா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் மொபைலில் அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? ராசி கட்டத்தில் சிம்ம ராசியோ இல்லை சிம்ம லக்னமோ இருக்கும், லக்னத்துக்கு உண்டான பதிவு இது. சரிங்களா? லக்னம் 100% வருது, ராசி 50%. ஓகே, இதில் உத்திர நட்சத்திரத்தில் லக்ன ஆரம்ப முனை அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு எடுத்துங்க. ஓகே, உத்திரம் நட்சத்திரம்னால சூரியன் வீட்டில் சூரிய பகவானின் நட்சத்திரம் எப்படி இருக்கும்? வேறு லெவல் பவர். அதுவும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்பது சூப்பர் பவர்னு சொல்லலாம். சரிங்களா? புஷ்கரம் அப்படின்ற மாதிரியும் அதாவது பிரம்மனின் ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரமாகவும் இந்த உத்திர நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் சொல்லப்பட்டுள்ளது. இதில் யார் பிறந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யார் பிறந்திருக்காங்க? நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது, அதாவது நீங்கள் தான் நீங்கள் நினைக்கிறது தோணுது, எனக்கு கேட்குது. ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். ஐயப்பன்னா சாதாரணமான ஒரு கடவுள், அவர் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்கள நல்லது கெட்டது அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்கள நேர் வழிப்படுத்துகிற ஒரு குணம், தலைமை பண்பு, தலைமை பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சரி, எல்லாத்தையும் அவங்களுக்கு பண்ணிட்டீங்க, உங்களை நீங்கள் எப்போ பார்த்துக்க போகிறீங்க? யாரை போய் பார்க்கலாம்? ஐயப்பனை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். இது இல்லாமல் உத்திர நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பரிகார ஸ்தலம் உண்டு. அது எதுக்கு? உங்களை நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிறதுக்கு. இத்தனை வருஷமாக நிறைய வேலைகள் பிரச்சனை, குடும்பம், வாழ்க்கை, குழந்தை சம்பந்தமான விஷயம், பூர்வீக சம்பந்தமான விஷயம், அதில் பாதிப்பு, காதல் சம்பந்தமான ஒரு பாதிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, உங்களுக்கு 3 விஷயம் நான் இங்கே சொல்ல போகிறேன். 1, உங்களுடைய கர்மாவை கழிக்க ஒரு பரிகார ஸ்தலம், பரிகார கோவிலியம். 2வது, கடன் நிவர்த்திக்குண்டான ஒரு பரிகார ஸ்தலம். 3வது, பொருளாதாரம், பணம் வரவுக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலத்தையும் சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு பென் எடுத்துங்க, பேப்பர் எடுத்துங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, முதல்ல உங்களுடைய ப்ரெஷரை, கர்மாவை கழிக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இவ்வளோ தூரம் வேலை பார்த்து டயர்ட் ஆகிருப்பீங்களே, உங்களுடைய எனர்ஜி போயிருக்கும் இல்லையா? அப்போ எனர்ஜி எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது? ஒரு சார்ஜர் வேணும் இல்லையா? அந்த சார்ஜர் தான் இந்த கோவில். எழுதிக்கிறீங்களேன். அருள்மிகு மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில். அருள்மிகு மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஊரில், திருச்சியிலேருந்து லால்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே லால்குடியிலேருந்து 5வது கிலோமீட்டரில் இந்த இடையாற்று மங்கலம்ன்ற ஊரில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு. சரிங்களா? இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகிறீங்க, உங்களை டாப்அப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு, பவர் ஆக்கிக்கிறதுக்கு கண்டிப்பாக போயிட்டு அங்கே அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள், ஒரு நாள் தங்குங்க. கண்டிப்பாக தங்குறீங்களா? ஓகே, தங்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? கடன் சரி பண்ணணும், கடனை கட்டணும். என்ன பண்ணலாம்? கடனை 6ஆம் பாவம், கடனை விரயம் பண்ணுறது, கடனை செலவு பண்ணுறது, கடனை முடிக்கணும். என்ன பண்ணலாம்? 6ஆம் பாவத்தின் 12ஆம் பாவம், குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறதுக்கு கட்டியமாக வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
கடன் நிவர்த்தி ஆகும். சரி, இது 2 சொல்லிட்டோமே. பண வரவுக்கு ஒரு கோவில் வேணுமே, ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். சொல்கிறது கேட்குதா நல்லாவே? எழுதிக்கிறீங்களேன். பண வரவுக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலம் எழுதிக்கிறேங்க. ஓகே, உங்களுடைய உத்திரம் நட்சத்திரத்துக்கு பண வரவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் எழுதிக்கிறேங்க. பூந்தமல்லியிலேருந்து, அதாவது சென்னைக்கு அடுத்த இருக்க பூந்தமல்லியிலேருந்து 22வது கிலோமீட்டரில் மெப்பேடுன்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த மெப்பேட்டு கிராமத்தில் அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த கோவில் போங்க. அனுமனுடைய, ஆஞ்சநேயருடைய சுயம்பு விக்கிரகம் அங்கே இருக்குது. சரிங்களா? சிவபெருமானையும் வணங்குங்க, அங்கே இருக்க ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. 2 பேருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், 2 பேருக்கும் நெய்வேத்தியம் வைங்க. அந்த நெய்வேத்தியத்தை வாங்கி சாப்பிடுங்க. அங்கே இருக்க மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஒரு நாள் முடிஞ்சால் கண்டிப்பாக அங்கே தங்குங்க. முடிஞ்சால் அங்கே கோவிலில் கொடுக்குற விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு, முடிஞ்சால் இல்லை பண்ணிங்கன்னா காசு வர போகுது. கரெக்டாக வாங்கிட்டு வந்து வச்சு இந்த விபூதி குங்குமத்தை வைக்கிறது, அந்த பிரசாதத்தை சாப்பிட்றது, ஒரு நாள் தங்கிறத பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும். சரிங்களா? வாழ்க்கையை வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.